வணக்கம். மேலும் ஒரு தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த 24 நாட்களை தாண்டியும் இந்த போராட்டம் காலிமுகத்திடலில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு மத்தியிலும் தற்பொழுது மற்றொரு விடயமாக இந்த ஸ்ரீலங்கா அரசு அல்லது இந்த ಚಂದ್ರಿಕಾ ಬಂಡಾರನಾಯಕ ಕುಮಾರತುಂಗ ரணசிங்க பிரேமதாச ஜெயவர்தன போன்றோர் அந்த காலகட்டத்திலிருந்து கோட்டபாய ராஜபக்ச வரைவான ஆட்சி செய்தவர்களிலே கிட்டத்தட்ட 36 ஊடகவியலாளர்கள் இன்று களப்பலியாக இருக்கின்றார்கள். அதிலே சிங்கள ஊடகவியலாளர்களும் உள்ளடங்கலாக. ஆகவே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், சாணக்கியன் மறைந்த சிவராம் அவர்களுடைய நினைவு தினத்தை காந்தி சிலை அருகிலே மட்டக்களப்பிலே அங்கு வைத்திருந்த பொழுது அந்த நிகழ்வை அதிலே பேசிய பொழுது அந்த போலீஸ் ஊடகத்தாரை பார்த்து பேசிய ஒரு விடயம் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பலரும் சித்தரித்திருந்தார்கள். அதன் உண்மைத்தன்மை விளங்காத வகையில் நாங்கள் சாணக்கியனுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக இங்கு பேச வரவில்லை. தினப்புயலின் ஊடக பணிப்பாளர் என்ற வகையிலே சிவராம் அவர்களுடன் நடேசன் சிவராம் ஸ்ரீதரன் போன்றவர்களுடன் அக்காலகட்டத்திலே பணியாற்றிய ஊடகவியலாளர் என்ற வகையிலும் தற்பொழுது தினப்புயல் ஊடகத்தின் பணிப்பாளர் என்ற வகையிலும் நான் உங்கள் முன்னிலையிலே பேச வந்திருக்கின்றேன். குறித்த சகோதரி மிக தானும் ஒரு ஆர்கோஷமாக தனது தகப்பனாரை பார்த்து இப்படி சாணக்கியன் கூறிவிட்டார் என்று கூறியிருக்கின்றார். சற்று விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரி அவர்களே. ஒரு விடயத்தை இதிலே இப்பொழுது ஊடகவியலாளர்கள் 36 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் தற்பொழுது அரசியல் தஞ்சம் அடைந்து வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். மஞ்சுள வடிவர்தன, மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய வேதநாயகம், தில்லை, சந்திரபிரகாஷ், கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளரை சொல்கின்றேன், சதீஷ் போன்றவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே பணிபுரிந்தவர்கள். நாட்டிலே நிற்க முடியாத ராதிகா அவர்கள் கல்லடி பாலத்திலே வைத்து சுடப்பட்டார். பாலத்துக்கு அந்த வாகன மரத்திற்கிட்ட வைத்து சந்திரபிரகாசுக்கு அரசடி சந்தியில் இருக்கக்கூடிய அந்த தேத்தனி கடையோடு இருக்கக்கூடிய அந்த கடையில் வைத்து கிரனைட் த்ரோ பண்ணப்பட்டது. வேதநாயகத்தை சுட்டார்கள். இப்படியெல்லாம் பல பல விடயங்கள் அங்கு இடம்பெற்றது. தினக்கதிர் ஊடக 10 நிறுவனம் அங்கு ஏனையின் ரோட்டில் இயங்கிக் கொண்ட பொழுது திட்டமிட்ட வகையில் கருணா பிள்ளையான் குழுவினர் அங்கு நேரடியாக தாக்குதலை நடத்தினார்கள். அந்த பத்திரிகை இயங்க விடாமல் பண்ணினார்கள். பின்னர் அங்கு தமிழலை என்ற பத்திரிகை கருணா அவர்கள் கைப்பற்றிய பொழுது அந்த தினக்கதிர் பத்திரிகையில் பணிபுரிந்த அனைவரையும் அழைத்து கொக்கட்டிச்சோலைக்கு சென்று அங்கே தமிழலை என்கின்ற ஒரு பத்திரிகையை தங்களுக்கு சார்பாக அடிக்கும்படி எல்லாம் பண்ணித்து இப்படி ஊடகவியலாளர்களை, அப்பொழுது லாரன்ஸ், இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் என்று பல பேர் அங்கு வேலை செய்திருந்தார்கள். இதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த சகோதரி உங்களுக்கு தெரியாத ஒரு விடயம். உதியமலையிலிருந்து வந்த அந்த சிறார்களை ஒரு ஃபாதர் அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த இடத்திலே கிழக்கு மாநிலத்தில் வைத்து அவர்கள் சுடப்பட்டிருந்தார்கள். உண்மையிலே அது பரிதாபத்துக்குரிய விடயம். அந்த மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் சைட்டில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. அதில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரும் கொலை செய்யப்பட்டிருந்தார். நாங்கள் இதிலே என்ன விடயத்தை கூற வருகிறோம் என்னவென்றால், சில வரலாறுகள் உங்களுக்கு தெரியாத வகையில் இந்த போலீஸ் ஊடகப் பிரிவு அல்லது இராணுவ ஊடகப் பிரிவு அல்லது NIB, CID, TID போன்ற ஊடகப் பிரிவுகள் என்று சொல்லி ஒவ்வொரு மூளைக்கு சந்தி இப்படியெல்லாம் அனுப்பார்கள், சைக்கிளில் நிற்பார்கள். தெரியாத கடந்த காலங்களில் தெரியாத மாதிரி படம் எடுத்தவர்கள் இப்போ நேரடியாக படம் எடுக்க ஒழிக்க விட்டார்கள். இந்த 35 ஊடகவியலாளர்களும் இந்த களப்பலி ஆகியதனுடைய முக்கிய நோக்கம் இந்த நாட்டினுடைய எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும், வடகிழக்கு இந்த தாயகம் எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் பயணித்தவர்கள். சிவராமனை எடுத்துக்கொண்டாலும், லசந்த விக்ரமதுங்க, பிரதீப் கூட, சுயதரனை எடுத்துக்கொண்டாலும், அல்லது சதீஷை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி நிமல்ராஜனை எடுத்துக்கொண்டாலும் சரி, நடேசன் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருமே ஒரு இலக்கோடு தான் அவர்கள் பயணித்தவர்கள். ஆகவே இந்த ஊடகவியலாளர்களுடைய குரல் வலையை நசிக்கின்ற வகையிலே 35 ஊடகவியலாளருடைய பெயர் பட்டியலை நான் அவங்களுக்கு நேரடியாக கூட அனுப்பிவிட முடியும். நாங்கள் பத்திரிகையில் கூட வெளியிட்டிருந்தோம். இதற்கு கெகிலிய ரம்புக்கல் அவர்கள் வவுனியா வந்த பொழுது, அப்பொழுது வியாழேந்திரன் அவர்கள்
ஊடகத்தினுடைய ராஜாங்க அமைச்சராக இருந்தார். வந்தபொழுது நேரடியாகவே வவுனியாவில் வைத்து நான் தான் அந்த கேள்வியுடன் கேட்டேன். நீங்கள் யாழ்ப்பாணத்திலே கூறிவிட்டு வருகின்றீர்கள், கடத்தப்பட்டு காணப்பட்டவர் இல்லை, அவர் கூடுதலாக வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள். அப்பொழுது நான் இவரிடம் இங்கு வைத்து கேட்டேன், வவுனியாவில் வைத்து கச்சேரியில் வைத்து இந்த கேள்வியை கேட்டேன். அதாவது இங்கு 35 ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டது உங்களுடைய கடந்த கால அரசாங்கத்தில். நீங்கள் அப்பொழுது ஊடக பேச்சாளராக ஊடக பொறுப்பாக இருந்தீர்கள். இவர் இனிலே என்ற பொய்களை கூறுவார். கேலி ரம்புக்கள் அவர்கள் ஒரு துவேஷமான கதையைத்தான் கூறுவார். ஆகவே நேரடியாக கேட்டோம், அதுக்கு அவரிடம் பதில் இல்லை. ஆனால் அதை வளைத்து பல ஊடகங்கள் அப்பொழுது செய்திகள் திரட்டின. ஆனால் அதை அதிலே அவர்கள் போடவில்லை. சரி, அந்த ஊடகவியலாளர்கள் அனைவருமே ஊடகவியலாளர்கள், வட பிராந்தியத்தினுடைய ஊடகவியலாளர்கள் இணைந்த ஒரு இடத்தில் கூட குறித்த போலீஸ் ஊடகம் உள்ளுக்கு அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் யாருமே அங்கு வரவில்லை. ஆனால் சிஐடி, டிஐடி, என்எம்இ போன்றோர் ஏற்கனவே அதில் வந்திருந்தார்கள். ஆனால் அதை காண முடியவில்லை என்றால் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் இது தெரிகின்ற வகையிலே இந்த இடத்திலே வந்திருந்து இவர்களை என்ன, அது அவர்களுடைய நிகழ்வு, அவருடைய செய்தியை கூட யாரும் பிரசிக்கவில்லை. இது ஒரு தமிழர்கள் ஏதோ ஒரு பகுதியிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டால், ஏதோ ஒரு நிகழ்ச்சியை செய்துவிட்டால் இதே ஒரு வேறு கண்ணோட்டமாக பார்ப்பது. இப்போ கிழக்கு மாகாணத்திலே எத்தனை ஊடகவியலாளர் சுடப்பட்டார். தேவதரன் என்று இருக்கின்றார். அவருடைய தம்பியை, தேவதரனை சுடுவதற்கு பதிலாக அவருடைய தம்பியை கடத்தி கொண்டே சுட்டார்கள் ஓந்தாச்சி மடத்திலே. அது நேரடியாக நாங்கள் சென்று பார்த்தோம். இதுவரைக்கும் அவர் இல்லை, அவரும் காணாமல் போனார். உடலங்களை எடுக்காத ஒரு கட்டத்தில் இருந்தது. இப்படியெல்லாம் எத்தனையோ ஊடகவியலாளர்களை சுட்டார்கள். சந்திரபிராசுக்கு என்ன நடந்தது, தில்லைக்கு என்ன நடந்தது, ராதிகாவிற்கு என்ன நடந்தது, இப்படி எடுத்து சொல்லலாம். சகோதரிகளே, நீங்கள் மட்டக்களப்பில் இருக்கிறீர்களே, உங்களுடைய அப்பா போலீஸ் ஊடக பிரிவில் இருக்கிற உங்களுடைய அப்பாவிடம் இவர்களை பற்றி கேட்டு பாருங்கள். ஒரு போலீஸ் நிலையத்துக்கு நாங்கள் முறைப்பாடு கொடுத்து விட்டால் அடுத்த நிமிஷம் அது 4ஆம் மாடிக்கு 6ஆம் மாடிக்கு எல்லா இடத்துக்கும் சென்று விடும். அப்போ போலீஸை நம்பி நாங்கள் எப்படி ஒரு எங்களை சுட வருகிறார், எங்களை திருட வருகிறார் நாங்கள் எப்படி கூறுவது? நான் கூட கிழக்கு மாநிலத்தில் நின்று இருந்த பொழுது என்னை கூட வீட்டை ரவுண்டப் பண்ணித்தான் பிடித்தார்கள். பிடித்து கண்களை கட்டி கொண்டு சென்றார்கள். 3 மாதங்கள் இல்லை என்ற ஒரு நிலையில் இருந்த பொழுதுதான் வேறு எங்கேயோ இடத்தில் என்னை இறுதியாக கொண்டு வந்து அது வேறு கதை விட்டு இன்று நாங்கள் ஊடகத்துறையிலே இருக்கிறோம். ஆகவே கிழக்கு மாகாணத்தினுடைய தன்மையை விளங்கிக் கொள்ளாத நீங்கள் உங்கள் அப்பா மீது அவர் ஆத்திரப்பட்டு பேசிவிட்டார் என்பதற்காக இந்த 35 ஊடகவியலாளர்களுடைய தியாகங்கள் என்பது மதிக்கப்பட வேண்டிய விடயம். உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரி ஒருவர் அவ்வாறு ஊடக பிரதிபேக்கன கூட என்ன நடந்தது, கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்தார்கள். கேளுங்கள் உங்களுடைய அப்பாவை. லசந்த விக்ரமங்க என்ன செய்தார், எவன்கார்டன் விவகாரம் தொடர்பாக எழுதியதால் அவரை சுட்டார்கள். அன்றே ஹேக்கர்ஸ் வெளியிடுவதற்கு முன்பதாகவே எவன்கார்டன் விவகாரத்தை மஹிந்த ராஜபக்ச குடும்பம் எப்படி சுருட்டுகிறது, சரத் பொன்சேகா என்ன செய்தார், கோட்டபாய என்ன செய்தார், கோட்டபாயனுடைய சகோதரங்கள் உறவினர்கள் என்ன செய்தார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியவர் தான் லசந்த விக்ரமதுங்க. அவருடைய ஆர்டிக்கல் கூட இருக்கிறது, வேணும்னால் படித்து பார்க்கலாம். இப்படி பலர் இருக்கின்றார்கள். நடேசன் அவர்களுக்கு என்ன நடந்தது, சிவராம் அவர்களுக்கு என்ன நடந்தது, சிவராம் எப்படிப்பட்ட ஒரு தீக்கதரிசி, ஊடகத்திலே எப்படிப்பட்ட ஒரு தீக்கதரிசி என்பதை நீங்கள் அறிவீர்களா? இல்லை. ஆகவே நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் சாணக்கியனை பேசியது, அதை பற்றி நாங்கள் இங்கே கூற வரவில்லை. சாணக்கியனை நீங்கள் எப்படி இருந்தாலும் பேசுங்கள். ஆனால் சாணக்கியன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த புலனாய்வு ஊடகங்களாக நீங்கள் இங்கே செயற்பட்டு மற்றவர்களையும் கொல்ல போகிறீர்களே, இவ்வாறு தான் கொலை அவருக்கு ஆரம்ப கட்டம் தெரியுமோ தெரியாமல் இல்லையோ, ஆனால் ஏதோ ஒரு வகையில் சூறுகிறார். இப்படித்தான் நடந்தது, இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று கூறியிருக்கின்றார். அதனை பலரும் அதாவது கிழக்கில் இருக்கிற சில ஊடகங்கள், பிள்ளையானுடைய ஊடகங்கள், இப்படி அந்த படகுங்கிற ஊடகம், பெட்டி நியூஸ் என்ற ஊடகங்கள் எல்லாம் போட்டு ஏதோ அந்த பெண் விபரீதமாக பேசிவிட்டார். நீங்கள் அறியாத தன்மையிலே அப்படி பேசுகின்றீர்கள். நாங்கள் ஊடகவியலாளராக 25 வருடங்கள் ஊடகத்திலே களப்பணியாற்றி கிழக்கிலே யுத்த களத்தில் நின்றவர்கள். அக்காலத்தில் நின்று செய்திகளை அங்கு டெலோ வரதனை எவ்வாறு சுட்டார் என்று கேளுங்கள். போலீஸிலே இருக்கிறவர்களை ஜூட்டவர்களை எப்படி யார் சுட்டென்று கேளுங்கள். தெரியுமா? இதுவரையும் தெரியாது. ஆனால் உங்களுடைய போலீஸ் ஊடகம் கூட அதனை யார் கண்டுபிடிக்க, கிஷோர், கராட்டி கிஷோர் யார் சுட்டார், உங்களுடைய அப்பா படம் எடுத்தார் கேளுங்கள். எடுக்கவில்லையா என்று கேளுங்கள். உங்களுடைய அப்பா
அதாவது டெய்லர் ஆராதனாசன் சொன்னால் கிழக்கிலே தெரியாதவர்கள் யாரும் இல்லை. வந்து சுட்டவர்கள் யார் என்று கேட்டு பாருங்கள். கராட்டி மாஸ்டர் கிஷோர் என்றால் எல்லோருக்கும் தெரியும். அந்த டெய்லர் கடையிலே வைத்து சுட்டார்கள். அன்று காந்தி சிலை அந்த ஏனைய பகுதிகளிலே கபட் நின்றது, இராணுவம் நின்றது, லேசாக மழை தூவி கொண்டிருந்தது. நாங்களும் அந்த பகுதியில் நின்று கொண்டு வந்தோம். அப்பொழுது அந்த கடைக்குள் வைத்து சுட்டார்கள். இராணுவ புலனாய்வு சுட்டது, பின்னாலே போலீஸ் ஜீப்பு நீக்கிறது. உங்களுடைய அப்பாவிற்கு இந்த கிஷோரை சுட்டது யாருன்னு தெரியாதா என்றால், குண்டுகள் வெடிக்கின்ற பொழுதும் நடக்கின்ற மட்டக்களப்பு பெட்ரோல் சைட்டுக்கு முன்னாலே கிளைமோர் குண்டு தாக்கல் இடம்பெற்றது. அதில் அப்பாவிகள் இருவரை பிடித்தார்கள், போலீஸ் கொடுத்த படங்களின் அடிப்படையில் வைத்து. பந்தாரமூலி கேம்பஸ் கிளைமோர் தாக்குதல், இப்படி அநியாயமானவர்களை பிடித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த அல்லது ரகசியங்களை கண்டுபிடிக்கிற அல்லது இப்படியெல்லாம் செய்கின்றவர்கள் இவ்வாறான கொலைகள் இவர்களுக்கு தெரியாத என்று கேளுங்கள். ஏனென்றால் சுட்டவர்களும் செய்தவர்களும் போலீஸ் நிலையங்களில் வந்துதான் சரணடைந்தார்கள், தஞ்சமடைந்தார்கள், ஓடினார்கள். கோழிக்கடை சீலன் அந்த பீட்டர் அவர்கள் சுட வந்த பொழுது வயிற்றிலே கொண்டுபட்டது கோழிக்கடையிலே நின்றவர். முகுந்தனையும் முகுந்தன் என்ற கராட்டி மாஸ்டர் அங்கே இருக்கிறார் கிழக்கிலே, அவரை சுட வந்த பொழுது இவருக்கு சுட்டு அதிலே பட்டு அவர் தப்பி கடைசியாக ஓடினார். வேந்தனுடன் தொடர்பு என்று சொல்லி அவரை கொண்டு போனார்கள். கிஷோரை சுட்டவர்கள் யாருன்னு உங்களுடைய அப்பாவுடன் கேளுங்கள், தெரியாதா என்று பார்க்கலாம். ஆகவே இப்படியெல்லாம் பலதரப்பட்ட விடயங்களை அடுக்கி அடுக்கி சொல்லிக் கொண்டே செல்லலாம். இந்த சகோதரிக்காகத்தான் இந்த பதிவு. உங்களை நாங்கள் தோஷம் செய்வதற்காக கூறவில்லை. பலரும் பலவாறு கூறுவார்கள், நீங்களும் அப்படி கூறுவீர்கள். ஆனால் கிழக்கிலே நடந்த படுகொலைகள் தொடர்பாக 90 கால பகுதியில் அதுக்கு பிற்பட்ட கால வெளிச்சால் கூட உங்கள் அப்பாவுக்கு நிறைய விடயங்கள் தெரியும். ஊடகத்துறையில் இருந்தவர்கள் எவ்வாறு எல்லாம் அதுக்குள்ளே நெளிவு சுழிவுகள் நடந்தன. போலீஸுக்குள்ளே ஒருவர் வந்து சொல்லிவிட்டால் அடுத்த கணம் பதில் போக விட்டு போலீஸிலே இருந்து கூட மறுபக்கத்தில் வந்து அந்த மறுபக்கத்தில் அந்த காட்டுக்கந்தூர்னு சொல்வார்கள், அவர்கள் வந்து கொண்டு போயிடுவார்கள். அப்பொழுது புருஷனுக்கு பக்கத்திலே இருந்தது, கொண்டு போய் விடுவார்கள். அங்கே போனால் காட்டுக்கந்தூருக்கு போனால், காட்டுக்கந்தூர்ன்றது ஒரு போலீஸ் சிஐடியா ஒரு நிறைந்த இது. அங்கே போனால் திருப்பியே வர மாட்டார்கள். கொம்மாதுரை கேம்ப் ஒன்று இருந்தது மட்டக்களப்பிலே, அங்கே போனால் எவருமே திரும்பி வர மாட்டார்கள். இப்படியான காலகட்டம் எல்லாம் அந்த பகுதிகளில் இருந்தது. நீங்கள் அதாவது கும்புருப்புட்டி அந்த பகுதிகளில் செட்டிக்குள பகுதி சென்றால் செட்டிக்குளத்தில் போனவர் திரும்பி வர மாட்டார். போலீஸாரும் கூட போலீஸார்களுக்கு கூட இந்த தகவல் தெரியும். போலீஸுக்கு கொண்டு வந்து பதிவு செய்து விட்டு தான் கொண்டு செல்வார்கள். ஆனால் போலீஸார் தெரியாது என்று கூறுகிறார்கள். உங்களுடைய அப்பா வந்து ஊடகத்துறையிலே இருந்த ஒருவர். அப்படியாக இருந்தால் இப்படிப்பட்ட நெளிவு சுழிவுகளை உங்களுடைய அப்பா ஏன் சொல்லி இருக்கக்கூடாது? நீங்கள் சொல்லுவீர்கள் ஒரு துரும்பை கூட என் அப்பா கொலை செய்யவில்லை என்று. இதை நாங்கள் சொல்வதை நீங்கள் நம்புகிறோம், ஓகே. ஆனால் 90 கால பகுதியில் 15 வருடங்கள் ஒரு போலீஸிலே பணியாற்றியவர்கள் சுடவில்லை என்று யாரும் கூறிவிட முடியாது. அது அப்படி சொல்வார்கள் இருந்தால் அது பொய்யான விடயம். யாரும் கூறிவிட முடியாது. 2, 3, 5, 10 வருட யுத்தத்துக்கு முன்னர், அதாவது யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இருந்த போலீசார்கள் வந்து துப்பாக்கி முனைகளை பயன்படுத்தாதவர்கள் யாரும் கிடையாது. அவர்களுக்கு ரகசிய புஸ்டல் கூட வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இப்படி அடுக்கி அங்கே சத்திரகுண்டானிலே கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அடுக்கி கொண்டு செல்லலாம். பிள்ளையார் அடியிலே போனவர்களை காணவில்லை. இது போலீஸுன்றது. அப்படியே போலீஸுக்கு கண்குருடா என்றது. மற்றும் போரதீவு பக்கத்துக்கு சென்றவர்கள், ஆற்றுக்கு சென்றவர்கள் இல்லை, மட்டிக்களியிலே சென்றவர்கள் இல்லை, நாவக்குடா அங்கு சென்றவர்கள், அங்கு டெலோவரதன் என்றவர் இருந்தார். போலீஸும் அவருக்கு நல்ல பாதுகாப்புகள்